சொன்னதை செய்வாரு, பொய் சொல்ல மாட்டாருன்னு நினைச்சாங்க. அதாவது நாங்க பொய் சொல்லுவோம், ஆனா பொய் சொல்லுவோம். நாங்க ஏதாவது ஒரு சிக்கல் சிரமம் வச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பொய் சொல்லிட்டு போவோம். 73 வருஷம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி 73 வருஷத்துல தமிழகத்துடைய முதலமைச்சர்கள் தமிழக அரசுக்காக வாங்கிய கடன், அதிமுக ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சி, கலைஞர் ஆட்சி, அண்ணா ஆட்சி, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி, பக்தவச்சல ஆட்சி, ராஜாஜி காலத்து ஆட்சி, அதிலிருந்து கணக்கெடுத்தா 73 வருஷத்துல வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி தமிழக அரசு. இந்த 4 வருஷத்துல அதிமேதாவி, புத்திசாலி, திறமசாலி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற, தன்னையே சொல்லிக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் அரசு வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. 73 வருஷத்துல தமிழக அரசு ஆண்ட அத்தனை பேர் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. அன்றைக்கு ஆரம்பத்தில் சுதந்திர நேரத்தில் வாங்கினாங்க, கடன் வாங்கினாங்க. அம்மா காலத்தில் வாங்கின இடத்துல கட்டடமா நிக்குது, ஆறுகளா நிக்குது, டேமா நிக்குது. எடப்பாடி காலத்தில் வாங்கினது பில்டிங்கா நிக்குது, தூர் வாரினாங்க, பாலிடெக்னிக் கட்டினாங்க, மெடிக்கல் காலேஜ் கட்டினாங்க, இப்படி நிக்குது, கட்டணமா நிக்குது. இவர் 5 லட்சம் கோடி அன்னைக்கு 73 வருஷத்துல வாங்கின கடை மொத்தம். இவர் 4 வருஷத்துல வாங்கின கடை மட்டும் 5 லட்சம் கோடி. இதுல ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி வருமானம் வேற வருது எக்ஸ்ட்ரா. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் இருக்கும் பொழுது, நாங்கள் இருக்கிற பொழுது இருந்த வருவாயை விட திமுக வந்ததுக்கு பின்பு, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பின்பு 1 லட்சம் கோடி அதிக வருமானம் வர அளவுக்கு வரிய மக்கள் மீது சுமத்திருக்காரு. இவங்க எல்லாம் நம்பினாங்க, கலைஞர் மகனாச்சே சொன்னதை செய்வாரு, பொய் சொல்ல மாட்டாருன்னு நினைச்சாங்க. அதாவது நாங்க பொய் சொல்லுவோம், ஆனா பொய் சொல்லுவோம், அவ்வளவுதான். 1 2 சொல்லுவோம். ஆனா ஸ்டாலின் சொன்னதெல்லாம் பொய்யா இருந்தா என்ன செய்ய? சொல்றது பூரா பொய்யா இருக்கு. நாங்க ஏதாவது ஒரு சிக்கல் சிரமம் வச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பொய் சொல்லிட்டு போவோம். அது யாராவது காப்பாத்திருக்காக இருக்கும். ஸ்டாலின் சொல்றது பூரா பொய். திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நிம்மதியாக யாரை பற்றி சிந்திக்காமல் கனவுகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரச்சனை வருகின்ற நேரத்திலெல்லாம் திசை இருப்பார். இப்போது மொழி பிரச்சனை திருப்பி இருக்காரு. ஒரு பிரச்சனையும் இல்லை, அதோட ஓடிக்கிட்டு தான் இருக்கு. திடீர்னு பார்த்தா இருமொழி கொள்கையை தாண்டி வழி இருந்தா இந்திய அரக்கியை விரட்டுவோம்ட்டாரு. நாங்கள் என்னடா இப்படி ஆரம்பிச்சாங்களா கடைசியில? எல்லாத்தையும் மக்கள் வந்து ஏதாவது ஒன்று தூக்கி போட்ட முடியும், பலச மறந்துடுறாங்க. ஏன் இந்த ஏதோ தப்பு கணக்கு போட்டு சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. இந்திய வந்து வரக்கூடாது, இருமொழி கொள்கை தான் அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுடைய முடிவு, தமிழகத்தினுடைய மக்களுடைய முடிவு என்பதை பேரறிஞர் அண்ணா சொல்லிட்டாரு. ஜவஹர்லால் நேரு ஏத்துக்கிட்டாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை ஏத்துக்கிட்டாரு, அதேதான் அம்மாவும் ஏத்துக்கிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. விருப்பப்பட்டவங்க எந்த மொழியை படிக்கலாம், அதான் எடப்பாடியாரும் சொல்லியிருக்காரு. அதிமுக நிலைப்பாடு இதுதான், இருமொழி கொள்கை தான். எந்த மொழியும் படிச்சுக்கோ, இந்திய கட்டாயப்படுத்தாத, எந்த மொழியும் 3வது மொழியை கட்டாயப்படுத்தாத, இதுதான் அதிமுக கொள்கை. எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தெளிவா சொல்றாரு.